அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு காணொலியில் திருவள்ளுவர் திருக்குறள் யார் மொழிபெயர்த்திருக்காங்க என்னங்கிற விவரத்தை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்தந்த திருக்குறள்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது அன்புடைமை. அன்புடைமைன்னா அன்பு அப்படிங்கிறது பொருள்னா நேசம், விருப்பம், கருணை, இதுதான். இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் திருக்குறள், அன்பிற்கும் ஒன்றும் அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தெரியும். இதோட பொருள் என்ன? அன்பிற்கு அடைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு நம் கண்ணீர் அன்பு கண்ணீராக வெளிப்படும். அதாவது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுடைய துன்பம் கண்டு நமக்கு கண்ணீராக வெளிப்படும். அதுக்கு காரணமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது திருக்குறள், அன்பினால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எல்லாம் என்பும் உரியர் பிறப்பு. அன்பில்லாதவர் எல்லாம் தனக்கானது என்று எண்ணுவர். அன்புடையார் தன் இயல்பு கூட பிறர்க்கானது எண்ணுவர். அதாவது இது அன்பில்லார் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அன்புடையர் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னோட உடல் பொருள் கூட பிறருக்காக தான் உள்ளது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுவிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதோட பொருள் என்னன்னா, உடம்போடும் உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நீரோடு அன்பு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நான்காவது பொருள், அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு ஈனும் நாடா சிறப்பு. அன்பு தரும் விருப்பம் அனைவருடன் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. அன்பு அறத்திற்கு மட்டுமல்லாது வீரத்திற்கும் துணை. அன்புங்கிறது அறத்திற்கு மட்டும் இல்லை, வீரத்துக்கும் அதுதான் துணை அப்படின்னு சொல்கிறாரு. அன்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்துவது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வலுத்து அளிக்கும். எலும்பில்லாத உயிர்களை வெயில் வாட்டி எடுக்கிற மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தள்ளித்தன்று. பாலை நிலத்தில், அதாவது அதோட பொருள் என்னன்னா, பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அடுத்த திருக்குறள் என்னன்னா, புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில்லவர்க்கு. பொருள், நெஞ்சில் அன்பில்லாதவருக்கு கை கால் போன்ற உடல் உறுப்புகளால் என்ன பயன்? அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவங்க, அவங்க எத்தனை உறுப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு இல்லைங்கிறப்ப அவங்க உயிர் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதோட பொருள் என்னன்னா, அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பில்லாத உடம்பு வெறும் தோல் போட்டதுட்டு எலும்பு தான், அங்கு உயிர் இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள பொருள்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் எதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இரண்டாவது அதிகாரம் என்னன்னா, கல்வி. கல்வினா சொல்ல வேண்டியதில்லை, கல்வினா கற்றுக்கொள்ளுதல், அவ்வளோதான். இது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதோட பொருள்னா, நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை, அதாவது நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும். என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்ப ஏனை எழுத்தென்ப இரண்டும் கண்ணென்ப வானும் உயிருக்கு. என்னும் எழுத்தும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடையவர் கல்லாதவர். கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்திலிருந்து புண்ணுடையவர் அப்படின்னாங்க. அது கற்றவங்க முன்னா கண் இருக்குது, கல்லாதவங்களுக்கு அது கண்ணு கிடையாது, முகத்தில் 2 புண்ணு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு.
உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதோட பொருள் என்னன்னா, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவர் எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். இது புலவரோட இயல்பு எப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. உடையார் முன் இல்லவர் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதோட பொருள் என்னன்னா, செல்வர் முன் ஏழை இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. இதோட பொருள் என்னன்னா, மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். அதாவது மணல் பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நூல் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அறிவு வளரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் போதும் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதோட பொருள் என்னன்னா, கற்றவனுக்கு எந்த நாளும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? அதாவது கற்றவர் எந்த நாடு போனாலும் அந்த நாடோட ஒன்றிடுவாங்க. மொழியோ பழக்கமோ ஏதோ ஒன்று அவங்க கற்றுக்குவாங்க. கற்றுக்கிறது அப்படின்னா பழகிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் அனைத்து பிறவிகளுக்கும் பாதுகாப்பு தரும். ஒரு பிறவியில் நம்ம கற்றுக்கிற கல்வி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தாமின்புறுவது உலகின் இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதோட பொருள்னா, தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர். அதாவது தான் கற்ற ஒரு கல்வி மூலியமாக இந்த உலகம் மென்மேலும் இன்பம் அடையுது அப்படிங்கிறப்ப அது கற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கற்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதோட பொருள்னா, ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வி தவிர மற்ற எல்லாம் செல்வங்கள் ஆக. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி தான் ஒருத்தனுக்கு செல்வம், கல்வி தவிர வேறு எதுவும் செல்வமாகாது. அது உண்மைதான். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா கேள்வி. கேள்வியில் என்ன, நமக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் கேள்வி. அதை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். முதல் திருக்குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம், அதுவே செல்வங்களுள் முதன்மையானது. போன இதில் பார்த்தீங்கன்னா கல்வி அதிகாரத்தில் சொன்னது கல்வி தான் சிறந்த செல்வம் அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க, செல்வங்களும் சிறந்தது கேள்வி செல்வம், அதுவே செல்வங்களும் முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது பொருள் என்னன்னா, செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுது வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். 3, செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து. பொருள், செவி உணவாகிய கேள்வினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவர். 4, கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. பொருள், ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கற்றறிய வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சி இருக்கும்போது கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல தோணும். அதாவது நமக்கு கற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்ம படிக்க முடியாமல் போகுது, இந்தமாரி ஏதோ ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா யார்கிட்ட போயிருக்காது கற்றுக்கணும் அப்படின்னு, அதே நல்லா படித்தவங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவனுக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு எதிர்காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருக்குறள். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். பொருள். வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவு போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு உதவும். அதாவது நம்ம வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவு போல நல்லொழுக்கம் உடைய பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்கிறாங்க. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருள். எவரும் அறிஞர்களின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும். அந்நல்லுரை எவ்வளவு சிறிதே ஆயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை தேடி தரும். விளைத்துணர்த்தும் பேதமை சொல்லார் விளைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். பொருள். நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையவர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்தினாலும் ஒரு பொழுதும் தீய சொற்களை கூறமாட்டார். 8. கேட்பினும் கேளாத தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இதோ பொருள் என்னன்னா, கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். நம்ம ஒரு கேள்வி, நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இல்லை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு கேள்வியாக கேட்டு நம்ம தெளிவடைஞ்சுக்கணும். அப்படி இல்லாத செவி செவியாகவே கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. நுணங்கிய கேள்வியர் எல்லார் வணங்கிய ராயினர் ஆகுதல் அரிது. இதோட பொருள் நான் நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுவதில்லை. அதாவது கேள்வி அறிவு இல்லாதவங்க, அதாவது நுட்பமாக கேள்வி கேட்டு தங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்தி அந்த மாதிரி இல்லாதவங்க பணிவான சொற்களை யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது. செவியுணவின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண். இதோட பொருள் என்னன்னா, கேள்வியின் வாயிலாக செவி சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை. அறிவுடைமை அப்படின்னா அறிவு, நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். முதல் திருக்குறள். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா வரன். இதோட பொருள் என்னன்னா, புத்திசாலித்தனம்தான் துன்பம் வராமல் தடுத்து கொள்வதற்கு ஆயுதம். அது மனத்துக்குள் இருப்பதனால் பகைவர்களாலும் புகுந்து அழித்து விட முடியாது. அதுவே நமக்கு பாதுகாப்பு. புத்திசாலித்தனம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு திறமை. சென்ற இடத்தால் செலவிடாதீதொழி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. மனதால் அது போன போக்குகளில் போவிடாமல் தீய காரியங்களுக்கு போவதை தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபட செய்வதுதான் அறிவு. அதாவது நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதான் அறிவு. நல்லது கெட்டது பகுத்தறியாமல் நல்லது வித்தியாசம் தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றி யார் யார் எப்படியெல்லாம் சொன்னாலும் அவற்றையெல்லாம் கேட்டு அவற்றில் எது உண்மை என்று கண்டு கொள்ள செய்வது தான் அறிவு. அதாவது இதில் எந்த பொருளை பற்றின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொருளை பற்றினா அது பொருளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாரை பற்றியாக இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து விசாரிக்காமல் எதுவுமே யார் எது சொன்னாலும் நம்பக்கூடாது அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. மென்பொருளவாகச் செல்லச் சொல்லி தான் பிறர்வாய் மென்பொருள் காண்பது அறிவு. பொருள். தான் சொல்வதை பிறர் சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி விளங்கச் சொல்வதை பிறர் சொல்லும்படி விளங்கும்படி அமையாவிட்டாலும் அதன் கருத்தை தெரிந்து கொள்ள செய்வதுதான் அறிவு. நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் பூம்பலும் இல்லது அறிவு. அதாவது பொருள்னா, சமயோகிதமாக சூழ்நிலை கருதி உலக வாழ்க்கை தழுவி நடந்தால் உலகத்தார் மகிழ்வதற்கெல்லாம் மகிழ்ந்து விடாமலும் வருத்தப்படுவதற்கெல்லாம் வருத்தி விடாமலும் இருக்க செய்வதுதான் அறிவு. அதாவது உலகம் அழுகுதுங்கிறதுக்காக நம்ம அழுவக்கூடாது, உலகம் சிரிக்குதுங்கிறதுக்காக சிரிக்கக்கூடாது. எதுக்கு அழுகணுமோ, எதுக்கு வருத்தப்படணுமோ அதுக்கு வருத்தப்படணும், எதுக்கு மகிழணுமோ அதுக்கு மகிழணும்.
எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அப்போதைக்கு உலகப் போக்கு எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்து பொதுமக்களிடம் ஒட்டி நடந்து கொள்வது அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாரு. அறிவுடையார் ஆவது அறிவர், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அறிவுடையவர் எதனால் எது வரும் என்று பின்னால் வரக்கூடியதை முன்னால் ஆலோசித்தறிந்து எச்சரிக்கை கொள்வார்கள். அப்படி முன் யோசனை செய்ய தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்கள். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போனோம்னா அது நமக்கு நல்லதாக கெட்டதான்னு யோசித்து பண்ணணும். அப்படி யோசித்து பண்ணுறவங்க அறிவுடையவங்க. அப்படி பண்ணாதவங்க அறிவில்லாதவங்க. அடுத்த திருக்குறள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பொருள்: அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் எதிர்ப்பது முட்டாள்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடைமை. அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சாமல் இருப்பது முட்டாள்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடைமை அப்படிங்கிறாங்க. எதிரெதிராக காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதுதான் நோய். துன்பம் வருவதற்கு முன்னால் தடுத்துவிடக்கூடிய அறிவுடையவர்களுக்கு திருப்பிடும்படியான துன்பம் வராது. வந்தாலும் அதனால் குலைந்து போக மாட்டார்கள். அதாவது ஒரு விஷயம் செய்கிறதுனால இன்னொன்று பிரச்சனை வரும், இல்லை இன்னது வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அவங்க மனதுடைந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். இதோட பொருள்னா, அறிவுடையவர்கள் எது இல்லாவிட்டாலும் எல்லாம் உள்ளவர்கள் ஆவர். எது இருந்தாலும் அறிவில்லாதவர் ஒன்றும் இல்லாதவரே. இதோட அறிவுடைமை அதிகாரம் முடியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடக்கமுடைமை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். அடக்கம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அடக்கம் அமரருள் உயிர்க்கும், அடங்காமை ஆறிருள் உயிர்த்துவிடும். இதோட பொருள் என்னன்னா, அடக்கமுடைமை என்ற நற்குணம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும்படியான தெய்வத்தன்மையை உண்டாக்கும். அடங்காமை என்ற தீய குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தகாரமான இருளில் தள்ளிவிடும். அதாவது அடக்கம் அப்படிங்கிற குணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெய்வத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அடங்காமை அப்படிங்கிறவங்க இருந்தாலும் அவங்கள யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பொருளா அடக்கம் அணி ஊங்கில்ல உயிருக்கு. இதோட பொருள் என்னன்னா, அடக்கமுடைமை எனும் குணத்தை செல்வமாக பாதுகாக்க வேண்டும். மனிதனுக்கு அதை விட வல்லமை தருவது வேறில்லை. அடக்கமுடைமை அந்த குணத்தை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அடக்கமுடைமை குணத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னா. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். இதோட பொருள் என்னன்னா, கற்க வேண்டியவற்றை கற்று அறிய வேண்டியவதை அறிந்து கல்வி அறிவில் நெறியில் அடக்கமுள்ளவனாக இருந்தால் அந்த அடக்கம் எவ்வளவு மிகுந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு சிறப்புண்டாகும். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. இதோட பொருள் என்னன்னா, தன்னுடைய கொள்கையை விட்டு விடாமல் பிறரிடம் தனிவாக பேசி அடங்கி நடந்து கொள்கிறவனுடைய புகழ் மலையை விட மிக பெரிதான தோற்றம் உண்டாக்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதோட பொருள்னா, பிறரிடத்தில் பணிவாக நடந்து கொள்வது நல்லதுதான். ஆனாலும் செல்வமுள்ளவரிடத்தில் அந்த பணிவான அடக்கம் அமையுமானால் அது செல்வத்தோடு செல்வம் செல்வது போலாகும். இப்போ செல்வம் வச்சுக்கிறவங்க அடக்கத்தோடு இருந்தால் அவங்களுக்கு அது இன்னும் மேலும் புகழ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின், எளிமையும் ஏமாப்புடைத்து. இதோட பொருள் என்னன்னா, ஆமையானது தன்னுடைய 4 கால்கள் தலை ஆகிய 5ஐயும் தன் இச்சைப்படி தன் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்வதைப் போல் தன் 5 ஆசைகளையும் ஒரு பிறவியில் அடக்கி ஆள முடியுமானால் அது பின்வரும் 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும். தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் மனிதன் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை அடக்காவிட்டாலும்
நாக்கை அடக்கியாள வேண்டும். நாக்கை அடக்கி பேசாவிட்டால் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரும். அது உண்மைதான், யாராலும் அது முடியாத காரியம்தான். இருந்தாலும் அதை நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நாவை அடக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஒன்றானும் தீச்சொல் பொற்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். அதாவது இதோட பொருள்னா, பேசுவதில் ஒரு சொல்லானாலும் கெட்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து விட்டால் காரியமும் கெட்டு அடக்கமுடைமை கெட்டு போகும். அதாவது நம்ம பேசுகிறதுல நம்மளை அறியாமலே ஒரு சொல் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது நமக்கே தெரியாமல் பாதிப்பை உண்டாக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதோட பொருள்னா, தீயினால் சுட்ட புண் வெளியே தழும்பு நிலைத்து விட்டாலும் உள்ளே ஆறி போகும். ஆனால் வாயினால் சுட்ட புண் உண்டான புண் வாயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளத்தில் ஆறா துன்பம் தரும். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து. கோபத்தை அடக்கி பழகி பேச்சில் நாவடக்கமுடையமாக இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய நலத்தை அறக்கடவுள் தானாக தன் கடமையை காக்கும். அதாவது கோபத்தை அடக்கி பழகி பேச்சில் நாவடக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அதாவது கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரம். இதில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பொருள். இதோட பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலான கருதி காத்தல் வேண்டும். அடுத்து இரண்டாவது திருக்குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதோட பொருள்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். மூணாவது, ஒழுக்கமுடைமை குடிமையில் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடையவரே உயர்ந்த குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். மரப்பினும் மோத்து பொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க பொன்ற கெடும். அதோட பொருள்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்துவிடும். அதாவது தான் கற்ற கல்வியை மறந்தாலும் திரும்ப கற்றுக்கலாம், ஆனால் அவனோட ஒழுக்கத்தை கட்டுப்படுத்த முடியலை, இல்லை தவறிட்டான் அப்படின்னா அது அவனுடைய ஒட்டுமொத்த குடிப்பிறப்பை சிறப்பை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அழுக்காருடையார்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் ஒழுகர் உறவோர் இழுக்கத்தின் ஏதும் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுகளால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. ஒரு ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், ஒழுக்கமில்லாதவர் அடையக்கூடியாத பழியை அடைவர். அடுத்து, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்றும் நன்மை தரும், தீயொழுக்கம் தீமை தரும். அதாவது நல்லொழுக்கம்னா நல்ல பழக்க வழக்கங்கள், தீயொழுக்கம்னா தீய பழக்க வழக்கங்கள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். இதோட பொருள் என்னன்னா, நல்லொழுக்கம் உடையாரால் தவறின் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதாவது நல்ல பழக்க வழக்கம் உடையவராக எந்த ஒரு நபராலையும் தவறியும் தன் முன்னாடி இருக்கக்கூடியவங்களை தீமை தரும் சொற்களால் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத அதோட பொருள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவில்லாதவர். உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவார். அதாவது ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களோட
உள்ள உலகத்தோட இணைந்து வாழக்கூடிய தன்மையை தெரிஞ்சிருக்காதவங்க எவ்வளோ தான் கற்றிருந்தாலும் அவங்க கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க.